தீர்க்கதரிசி சொல்கிறார். அடுத்தது கிரியைகள் கெட்டது. இப்போ நல்லதே செஞ்சால் கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கெட்டதாகவே செஞ்சுட்டே இருப்பாங்க. நல்ல காரியங்களை பெற்றுக்கொண்டாலும் அது குறித்த ஒரு நன்றி இருக்காது. ஆனால் யாரை எப்படி கெடுக்கலாம், என்ன செய்யலாம், இவங்களை இப்படி மாட்டி விடலாமா அப்படின்னு சொல்லி கெட்ட காரியங்களை குறித்து சிந்திக்கிறது, அந்த கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்துறது கெட்டதுன்னு சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். கண்களின் இச்சை, கண்களால் பாவம் செய்யும் பொழுது தான் என்ன ஆகுது, கண்களின் மூலமாக ஒரு பொருளை பார்க்குறோம், அதை பார்த்தோன்னே இது நல்லா இருக்குன்னு ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த இடத்துல ஒரு பொருள் நல்லா இருக்குது, அதை பார்த்த உடனே இது பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருள் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதான் கண்களின் இச்சை. அப்போ அந்த கண்களின் இச்சை ஒரு கெட்ட காரியம். வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளோ அவிசுவாசமான வார்த்தைகளோ அவநம்பிக்கையான வார்த்தைகள் எல்லாமே என்னது கெட்டதுன்னு சொல்லி வேதத்தில் எபேசியரில் வாசிக்கிறோம். அவிசுவாசம், அதாவது ஆண்டவரை குறித்து தெரிந்திருப்பாங்க, ஆண்டவர் ரட்சித்து அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருப்பாரு, அவங்க நல்ல வாழ்வு பெற்றதுக்கப்புறம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க, மறுதளிப்பாங்க, அது கெட்ட காரியம்னு சொல்லி 1 தீமோத்தேயுல வாசிக்கிறோம். இப்படி பல காரியங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ சொன்ன காரியங்களே நிறைய காரியங்கள் நம்ம தவறி இருப்போம், நிறைய காரியங்கள் சரியாக இருப்போம். சரியாக செஞ்ச காரியங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு தவறுகின்ற காரியங்களுக்கு ஆண்டவரை இனிமேல் இந்த காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், நீ தீமையை நன்மையினால வெல்லுன்னு சொல்லி ரோமரில் வாசிக்கிறோம். அப்போ தீமையான காரியங்களை, கெட்ட காரியங்களை நம்ம செய்யாதபடிக்கு நல்ல காரியங்களை செய்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்